ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைம் வீடியோவில் சீரிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு க்ரைம் த்ரில்லரான சீரிஸ் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்ட் இதில் நீங்கள் ஈச் எபிசோட் 1 ஹவரான டியூரேஷனோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் லென்த்தியாகவே தான் இருந்திருக்கு. பட் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். மெயின் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ தான் அலெக்ஸ் கிராஸ். அண்ட் இவர் வந்து இப்போதைக்கு டிடெக்டிவாக இருப்பார். ப்ளஸ் ஒரு சீரியல் கில்லர், ஓகேங்களா, நிறைய பேரை சாவச்சிட்ருக்காரு. ஸோ அந்த சீரியல் கில்லரை எப்படியாச்சும் இவர் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இந்த சீரீஸோட ஒரு மெயின் பிளாட்டு. பட் அதுலேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் நிறைய ட்விஸ்டோடலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது என்னென்னா பொறுமையான ஸ்லோ பேர்னான ஒரு ட்ராமாவான சீரீஸு. ஸோ நீங்கள் எடுத்தோன்னே இதில் கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு ஆக்ஷன் இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல பயங்கரமான விஷுவல்ஸ் எல்லாம் காமிப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது பொறுமையாக ஸ்லோ பேர்ன், ஹெவி டைலாக்ஸ் அண்ட் அப்படியே பொறுமையாக அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ரியலிஸ்டிக்ஸ் வைஸில் நம்ம அப்படியே ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லபடியாகவே இருந்திருக்கு. ரியல் லைஃப்லலாம் அப்படி தான் கொஞ்சம் நடக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சீரீஸை இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரீஸில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரியும் கரெக்டாக நம்ம சீசன் 1 உள்ளே முடிச்சிட்டாங்க. அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கா இல்லை சேடாக முடிஞ்சிருக்கா அது நீங்கள் சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் வந்து கடைசியில் அந்த கிளிஃப் ஹேங்கர் ஆட்டும் ஒன்று வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அதோட நெக்ஸ்ட் சீசனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி அலையிற மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சீரீஸில் பண்ணல. அண்ட் இன்னொரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி சில லைஃப்பில் இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் டார்க்கர் டோனாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து லைக் அவர் லைஃப்லேயும் வந்து ஏதோ விஷயம் நடந்திருக்கு. ப்ளஸ் இந்த சீரியல் கில்லரையும் எப்படியாச்சும் வந்து தேடணும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கட்ஸோடு நீங்கள் உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும். பட் என்ன இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பட் நிறைய பேருக்கு இது பிடிக்காமலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நிறைய ஹெவியான டைலாக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த டைலாக்ஸ் தான் வந்து என்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதோ ரொம்ப விஷுவல்ஸாக காமிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆக்ஷன் அங்காச்சும் எங்கேயாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. பட் அப்படி கிடையாது இந்த சீரீஸில். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் பொறுமையான க்ரைம் த்ரில்லரான சீரீஸு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேசாக அங்கங்கே சில அடல்டரியான விஷுவல்ஸோடு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தப்பித்தவரி ஃபேமிலியெல்லாம் இது நீங்கள் பார்க்கவும் முடியாது. அண்ட் கொஞ்சம் பிளட்ஷடான சீன்ஸும் உள்ளே இருக்குது. இப்போதைக்கு நம்ம IMDbலையும் 7, ராட்டன் டொமேட்டோலையும் 71% ஸ்கோர் ரேட்டிங்ஸ்லாம் தந்திருக்காங்க. அண்ட் அதெல்லாம் ஒரு நல்ல ஃபைனஸ்டான சீரீஸ்க்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. பட் நான் பர்சனலாக பார்த்து அந்த சில இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனால நானும் கொஞ்சம் அந்த இது வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னையா கொஞ்சம் ட்ராகியாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ப்ளே தமிழ் இதுக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 6.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. பட் இன்கேஸ் நீங்கள் நியூ ஆடியன்ஸ் இப்போதைக்கு தான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர் டிடெக்டிவ் பேஸில் வந்து இப்போதைக்கு தான் இறங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அண்டு ஒரு உங்களுக்கு ஃபேவரட்டான சீரீஸோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சீரீஸ். அண்ட் இந்த வீக்கெண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எதை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்களும் கிராஸ் சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்கு. அண்ட் நம்ம தமிழ் டப் குவாலிட்டி கூட நான் செக் பண்ணிட்டேன், செம்மையாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அது ஏதோ பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ உங்களோட ரிவ்யூஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.